ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு மாலை நேரம், 4 மணி ஆகிறது. இப்பொழுது எங்கள் பாட்டி அவர்கள் முன்னாடி நிற்கிறாங்க. பாட்டி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சொல்லு பாட்டி, பேசு பாட்டி, ஏதாவது சொல்லு பாட்டி. உங்களோட ஆசை என்ன? என்னோட ஆசை பணம் சம்பாதிக்கிறது. பார்த்தீங்களா மக்களே, பணம் சம்பாதிக்கணும். அந்த பாட்டியோட ஆசை பணம் சம்பாதிக்கணும். இது வேற எந்த பாட்டியும் இல்லைங்க, எங்கள் சொந்தக்கார பாட்டி தான். 4 மக்களை காப்பாற்றணும். 4 பேருக்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு 4 பேர் கொடுப்பாங்க. ஆமாம், நம்மளே சம்பாதிக்க கூடாது. நம்மளே சம்பாதிச்சு திங்கக்கூடாது. கரெக்டான வியூஸ் சொல்கிறாங்க இந்த பாட்டி. சரிங்க மக்களே, 90s கிட்ஸ்க்கு யாராச்சும் பொண்ணு வேணும்னா இல்லை பசங்க வேணும்னாலும் இந்த பாட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எனக்கு கமெண்டில் போட்டு அனுப்புங்க, நான் நம்பர் தரேன். இந்த பாட்டி எல்லாமே அறிஞ்ச பாட்டி. என் பாட்டி உங்களுக்கு எல்லாமே தெரியும். பணம் இருந்தால் தான் வாழ்க்கை, பணம் இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. பணம் எப்படி வரும் பாட்டி? ஆனால் நாம மட்டும் உழைக்கூடாது, ஊர் மக்களே உழைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் யாரோ ஒருத்தர் நாசமாக போனால் தான் பாட்டி ஒருத்தர் நல்லா இருக்க முடியும். அப்படி தானே? கரெக்டு தானே? அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் குடி கெடுத்தா தானே பாட்டி ஒருத்தர் நல்லா இருக்க முடியும். சரி 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 பாட்டி, உங்களோட லட்சியம் என்ன பாட்டி? லட்சியம் என்ன, 4 பொண்ணு மாப்பிள்ளையை சேர்த்து வைக்கணும், அது ஒரு புண்ணியம் தானே. ஆமாம், பார்த்துங்க மக்களே, இவங்களுக்கு பொண்ணு நாம ஒரு கல்யாணம் மூச்சு வச்சா தான் நம்மளுக்கு 2 பணம் கிடைக்கும். சரி மக்களே, இந்த பாட்டி கல்யாண புரோக்கர் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க. யாருக்காச்சும் பொண்ணு வேணும்னா சொல்லுங்கள், இந்த பாட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்டில் போட்டு விடுங்க, நம்பர் போட்டு விடுங்க. பொண்ணு வேணும்னா இந்த பாட்டி எல்லாத்துக்கும் பொண்ணு பார்த்து தரும். நன்றி மக்களே.